சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் பாத்தி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவும் உங்கள் பக்கம்தான் என்பதால் கொடுப்பதில் கர்ணன் என ஜோதிட கிரகங்கள் புகழப்படும் ராகுவும் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக திகழக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இது மாதிரியான நேரங்களில் சிந்தித்து நீங்கள் செயலாற்றும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிலவக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் போதிய அளவில் வருமானம் இருப்பதால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமோ பண திண்டாட்டமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கணவன் மனைவி குழந்தைகளிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் நிலவ இருக்குது. இவ்வளவு காலமாக ஏதோ ஒரு காரணத்தினால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. துலாம் ராசி சேர்ந்த பலருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளத செவ்வாயினுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது துலாம் ராசியில் பிறந்துள்ள பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் இருக்குது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. சிலருக்கு தற்போதைய இருப்பிடத்தை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்ய யோகம் அமைந்திருக்குது. இப்ப துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது எதிர்பாராத பல சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருப்பதால இந்த மாதத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியும் நிம்மதியையும் எதிர்பாராத ஒற்றுமையும் கொடுப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியை விட்டு கும்ப ராசியில் பிரவேசித்து சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் அலுவலகத்தில் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இருந்தாலும் கூட வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. இந்த வேலை சுமையும் பொறுப்புகளும் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. கிடைக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை சரியாக செய்து பிடிக்கும் போது அதற்கான நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு இந்த மாதத்தில் இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் மன நிம்மதி குறையலாங்க. உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து நிதானமாக செயலாற்றும் போது நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்குங்க. இருந்தால் அது திருப்தி தராது. ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும் போது இதை காரணமாக வைத்து உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் உண்டாகலாம். இவற்றை ஒதுக்கி வைத்து உங்களுடைய பணியை நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது உங்களுக்கான அங்கீகாரம் கூடிய விரைவில் இந்த மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கு. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்
செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அர்த்தாஷ்டக தோஷம் நீங்கிவிட்டதால ராகு அனுகூலமான நிலை கொண்டிருப்பதாலும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. நியாயமற்ற போட்டிகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சக கூட்டாளி ஒருவர் பிரிந்து சென்று விடக்கூடும் என்பதை கிரகநிலைகளை சூட்சமமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க. வெளிமாநில ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்கும் என்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கோ அல்லது உங்களுடைய எதிர்காலத்திற்கோ எந்த ஒரு பங்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது மாதிரியான சக ஊழியர்களுடைய அல்லது வெளிமாநில தொழிலாளர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது அவர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் மாறும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபதி கிரகங்கள் இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. அதன் விளைவாக நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. வருமானமும் உயர இருக்குதுங்க. கர்நாடக சங்கீத வித்வான்களுக்கு சபாக்களில் பாடுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. நாதஸ்வர வித்வான்களும் மிகவும் அனுகூலமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா திரைப்படத்துறையினருக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வரும் பின்னடைவு இந்த மாதத்தில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. இதனை அனுபவத்தில் உங்களால காண முடியுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமையிருக்கு என்பதை சுக்கிரன், செவ்வாய் மற்றும் குருவினுடைய சஞ்சார நிலை உறுதி செய்யுதுங்க. துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால அரசியல் துறை பிரமுகர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட உள்ளது. கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. இதனால் உங்களுக்கு மேலிட தலைவர்களிடமும் சரி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் ஆதரவாக இருப்பதால இந்த முதல் 2 வாரம் ஆரோக்கியத்தில் மற்றும் கவனமாக இருப்பது அவசியங்க. சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம். தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ள வாய்ப்பு உருவாகுதுங்க. இத்தகைய சந்தர்ப்பங்களின் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது முன்கூட்டியே கிரகநிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய கல்வியில் மற்றும் உங்களுடைய மனதை செலுத்துவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் உங்களுடைய விளைச்சலும் வருமானமும் எதிர்பாராத அளவிற்கு இருக்குங்க. இந்த மாத கடைசியில் எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் வீட்டின் பூஜை அறையில் மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம், ஸ்ரீ அபிராமி அந்தாதி சொல்லி வந்தால் போதுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.